This is the difference between the Muslim and Kafir. இதான் ஒரு முஸ்லிம் காஃபிர் ரெண்டு பேருக்கு வேறுபடுத்துறது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படியும் தானா நடக்குதுங்க, எப்படியோ நடக்குதுங்க. நம்முடைய நம்பிக்கை அப்படி இல்லை. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நாவிலிருந்து வர வேண்டிய விஷயம் அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருக்கு. அல்லாஹ் தான் செய்ய. நாம் என்னென்ன படிக்கிறோமோ என்னென்ன செய்கிறோமோ இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஒரு எல்லாம் கண்டுபிடிப்புகள். ஆனால் இதை நடத்தக்கூடியவன் யார்? அல்லாஹ். மழை பெய்யுது படிக்கிறோம், மலைகள் பெய்யுது, கடல்ல இருந்து அது ஆவியாக போய் கிளவுட்ஸ்ல இருந்து மலைகள் வருது. அதே மாதிரி பெரிய பெரிய மவுண்டைன்ஸ் அந்த தண்ணிகளை சேகரிக்குது. அதே மாதிரி பூமிக்குள்ளார அந்த தண்ணீருடைய ஓட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் படிக்கும். ஆனால் இதெல்லாம் குரான்ல சொல்றோம். அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்றான், ஒவ்வொரு பெரும் பெரும் மலைகளை தண்ணீரை சேர்க்கக்கூடிய தொட்டிகளாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்ம விளக்காத ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இது. எவ்ரி மவுண்டன், ஒவ்வொரு மலைகள் இருக்குது, இட்ஸ் a சின்டெக்ஸ் டேங்க், ஒரு டேங்க் மாதிரி. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மலைகள்ல இருந்து நாம் நீரோட்டங்களை ஓடச் செய்கிறோம். பூமிக்கு அடியில ஓடச்சிடும். யார் செய்யறா? எல்லாமே அல்லாஹ். நீங்க போர் போடும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு விஷயம் பல விஷயங்கள் பார்க்கலாம். அந்த நீரோட்டம் எங்க ஓடுது, தண்ணி எங்க இருக்குது, அந்த நீரோட்டத்தை ஓட செய்யறது அல்லாஹ். அல்லாஹ் எப்படி எவ்ரிதிங், ஒவ்வொரு விஷயம். அதே மாதிரி ஏர் பாலினேஷன் படிச்சிருக்கோம். காற்றின் மூலமாக நடக்கக்கூடிய முதல்ல சேர்க்கைகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅன்ஸல்னா ரியாஹ லவாகிஹ். நாம காற்றை முதல்ல சேர்க்கையுடைய தன்மையாக ஏற்படுத்தியிருக்கோம் சொல்றாங்க. ஏர் பாலினேஷன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாம் செய்யக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் தவிர யாராலும் செய்ய முடியாது. There's no partner. அல்லாஹ் எந்த துணையாளரும் கிடையாது, எந்த உதவியாளரும் கிடையாது. நாம் என்னென்ன விஷயங்கள் படிக்கிறோமோ படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் சொல்லணும், அல்லாஹ் தான் செய்யறான், அல்லாஹ் தான் செய்யறான். படிப்போம், இதன் மூலமாக அப்படி நடக்குது, அது நடக்குது. பிளான்ட்ஸ், அதாவது செடிகள் மரங்கள் இருக்குது, அது எப்படி படுக்குது, எப்படி அது பசுமையாகும். நாம் சாதாரண என்ன படிப்போம், மூன்லைட் இருக்குது, சன்லைட் இருக்குது. அந்த ரேஸ் வந்து அதில் படுறதுனால அது அந்த பழங்கள் என்ன ஆகும், அது ரேஸாக அதாவது பழுக்குது. அதே மாதிரி இலைகள் எல்லாமே பசுமையாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு இலையையும் கதிர்கள் மூலமாக நாம் அதை பசுமையாக்குறோங்கிறாங்க. நாம் அதை செய்யறோம். எல்லாத்துக்கும் ஒரே விஷயம், அல்லாஹ் செய்யக்கூடியவர். அல்லாஹ் செய்ய. பிளானட்ஸ் பத்தி படிக்கிறோம், ஆஸ்ட்ராய்ட்ஸ் பத்தி படிக்கிறோம், காமெட்ஸ் பத்தி படிக்கிறோம், கேலக்சி எல்லாம் குர்ஆன்ல சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு ரொட்டேஷன், ஒவ்வொரு பிளானட்ஸுடைய ரொட்டேஷனாக இருக்கட்டும் அல்லது ரெவல்யூஷனாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா சொல்ற வஷம் சுத்தஜ்ரி லிமுஸ்தகர் இல்லஹா. சூரியனை அதனுடைய ஓட்டத்துல நாம் ஏற்படுத்துறோம். வல் கமர கத்தர்னாஹு மனாசில். சந்திரன் அதனுடைய அந்த ரன்வே நாம் ஏற்படுத்துறோம். எதுவுமே நத்திங் இஸ் ஆன் இட்ஸ் ஓன். எதுவுமே அதனுடைய இயற்கையில் எதுவும் இயக்கிறது கிடையாது. இயக்கக்கூடியவன் அல்லாஹ், செய்யக்கூடியவன் அல்லாஹ். இந்த அடிப்படை யகீன் நம்முடைய உள்ளத்துல வரும். முதல் விஷயம், குழந்தை எப்படி பிறகு அல்லாஹ் ஏற்படுத்துறான். உடல் உறுப்புகள் அல்லாஹ் ஏற்படுத்துறான். செடி கொடிகள் எப்படி வருது, அல்லாஹ் ஏற்படுத்துறான். மழை எப்படி வருது, அல்லாஹ் ஏற்படுத்துறான். மழை எப்போ பெய்யும், எவ்வளவு பெய்யும், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். யாரும் அதை வந்து என்ன செய்ய சொல்லிட முடியாது. இந்த இடத்துல இவ்வளவு மழை பெய்யுங்க கண்டிப்பா சொல்ல முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் சொல்றது. அல்லாஹ் தான் ஏற்படுத்தக்கூடியவர். அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ். அல்லாஹ் தஆலா சொல்றான், மறைவான விஷயங்கள் அவனுக்கு தான் தெரியும். மலைகள் எங்கே இறங்கும், எவ்வளவு இறங்கும், அல்லாஹ்க்கு தான் தெரியும். மாணவ சகோதரர்களே, இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக வரணும். இன்னொரு விஷயம் நாம என்ன விளங்கணும்னு சொன்னா, இந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பெரிய ஒரு உழைப்பு நடந்தது. யாருமே வந்து இப்படி நினைச்சிடக்கூடாது, அல்லாஹ் பக்கம் வந்துடக்கூடாது. அது விளங்கணும். இன்னைக்கு நாம இங்க தாவத்தினுடைய உழைப்பு மூலமாக, மற்ற பள்ளிகளுடைய உழைப்புல எவ்வளோ நாம முயற்சி செஞ்சு ஜோடு செய்யறோம். ஜமாத்துகளுடைய உழைப்புல இதெல்லாம் எதற்காக? எல்லாம் சொர்க்கவாதியாக சொர்க்கத்துக்கு போய்
ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக இந்த உழைப்பு. ஆனா நம்ம விளங்கணும், இதே மாதிரி யாருமே சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு உழைப்பு நடக்கும். நாம் அதில் சிக்கிடக்கூடாது. அதுல அடிப்படையானது இதான் நம்முடைய நம்பிக்கை. எது இருந்தாலும் on its own, everything happens on its own. இதான் ஷிர்க்குங்கிறது, இதான் குஃப்ருங்கிறது. முதல்ல நம்முடைய ஈமான பாதுகாக்கணும். அல்லாஹ் தான் செய்யறான், அல்லாஹ் மூலமாக எல்லாம் நடக்குது. இங்க நம்ம படிக்கிறதுனால இங்க ஏற்படக்கூடிய இந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, எங்க பலகீனமாகும் சொன்னா, எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வருவோம், வியாபாரம் செய்வோம், பல ஜாப்ஸ்ல பல பிசினஸ்ல இருப்போம். அங்க இதே நம்பிக்கை வரும். இப்ப என்னது, நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன், நான் இல்லைன்னா எப்படிங்க நடக்கும், நான் இல்லைன்னா கடையாங்க பார்க்கறது, நான் தான் சம்பாதிக்கிறேன், என் காசு, என் திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய நாலேஜ், என்னுடைய சர்டிபிகேட், எல்லா நம்பிக்கை என்ன ஆயிருது நம்ம மேல வந்து. அல்லாஹ் செய்யறோம், அல்லாஹ்வுடைய வல்லமை இதுக்காக தான் சொன்னாங்களா, ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து என்ன செய்யுங்க, அல்லாஹ் பத்தி பேசுங்க, அல்லாஹ் பத்தி பேசுங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய ஹஸானாவுடைய விஸ்தீர்ணம் என்ன, எப்பேற்பட்டவன் அல்லாஹ். இதை நம்ம பேச பேச பேசதான் என்ன ஈமான் உருவாகும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத் நம்முடைய வாழ்க்கையில வரும். நபி அவங்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தும் பின்பற்றக்கூடியவனாக எந்த மாவுல இருந்தாலும் சரி. அசல் நம்ம யோசிக்கிறோமே, இந்த தீனுடைய மாவுல் இதுல இருந்து நம்மளை வெளியாக்குறது யார்? நாம் நினைக்கிறோம் நம்முடைய எதிரி யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஷைத்தான், நப்சு அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, உன்னுடைய நல்ல நண்பன் உன்னுடைய நல்லவன், உன்னுடைய தீய நண்பன் இருக்கான அவன் தான் உனக்கு எதிரி, அவன் தான் எதிரி. இன்னைக்கு நாம யாரோட பழகி கொண்டு இருக்கோம்னு யோசிப்பாங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக, நம்முடைய டியரஸ்டாக யார் ஏற்படுத்துறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலில். ஒரு நபர் வந்து தன்னுடைய நண்பனுடைய தீன்ல தான் இருப்பான். ஸோ எவ்ரிவன் ஹேவ் டு சி. நாம ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், நான் யாரோட தோழமை கொள்றேன், ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட், யார் என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறான், அவன் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கா இல்லையா, அவன் ஆகிரத்துடைய சிந்தனை இருக்கா இல்லையா. யாரோட சேர்றோமோ அந்த தாட்ஸ், அந்த சிந்தனைகள் தான் நமக்கு வரும், அதனால ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். நபி ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யாரை என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்படுத்துறேன், என்னுடைய உற்ற நண்பனாக நான் யாரை ஏற்படுத்துறேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை பார்க்கறதுனால அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, யாரோட சேர்ந்து இருக்கிறதுனால மறுமையினுடைய சிந்தனை வருமோ அவனை தேர்ந்தெடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு நாம யாரை தேர்ந்தெடுத்து யாரோட நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய நேரங்கள், நம்முடைய திறமை, நம்முடைய எவ்வளவு டேலண்ட்ஸ் அல்லாஹ் கொடுத்துருக்கான், இதெல்லாம் எதுல கழிஞ்சிட்டு இருக்குன்னு யோசிப்பாங்க. யாரோட சேர்ந்து எப்படி கழிஞ்சிட்டு இருக்கு, how many times have been spent, நம்முடைய நேரங்கள் எப்படி கழியுது, காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்முடைய நேரங்கள் எப்படி கழியுது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்முடைய தீன், நம்முடைய ஷரியத், நம்முடைய சுன்னத்தை அழிக்கிறதுக்காக வேண்டிய நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். அதான் நம்மளை பாதுகாப்பு. நமக்கே தெரியாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கல்ச்சர்ஸ் மூலமாக, ஸ்டைல்ஸ் மூலமாக, ட்ரெண்ட்ஸுங்கிற அடிப்படையில் அடுத்தடுத்த ட்ரெண்ட் என்ன, அடுத்த மாடல் என்ன, இதெல்லாம் தேர்ந்தெடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சுன்னத்தை நாமளே அழிச்சிட்டு இருக்கோம், நம்முடைய ஷரியத்தை நாமளே அழிச்சிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு வழிமுறை இருக்கு, சுன்னத் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்த வழிமுறை, அதுதான் நம்முடைய வழிமுறை. அதை கொண்டுதான் நமக்கு கண்ணியம், நம்முடைய டிக்னிட்டி, நம்முடைய ஒவ்வொரு உயர்வு, பெருமை எல்லாம் சுன்னத்தை கொண்டது. மாடர்ன் கல்ச்சர்ஸ்ல கிடையாது. இந்த கல்ச்சர்ஸ் இதெல்லாம் எதற்காக? நம்முடைய ஈமான், நம்முடைய ஆகிரத்துடைய சிந்தனை எல்லாத்தையும் பறிக்கிறதுக்காக. சுன்னத்தான வாழ்க்கை நம்மளுக்கு. அதே மாதிரி மறுமையினுடைய சிந்தனை எல்லாம் ஒரு நாள் மௌத்தாகக்கூடிய, எல்லாத்தையும் மௌத்தாகும் போது எதை கொண்டு போறோம்? நம்முடைய டிகிரிஸ், இல்லை நம்முடைய சர்டிபிகேட், ட்ராஃபி, என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோமோ அதெல்லாம் ஏதாச்சும் வருமா? நம்ம ஒரு நேர தொழுகை 2
ரக்காத் 4 ரக்காத் தொழுதோம், அந்த தொழுகை நமக்கு பாதுகாக்கும். கபருடைய நேரத்துல மௌத்தான பின்னாடி உங்க படுத்துக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மலக்கள் வருவாங்க, அவங்களுடைய பெயர் முன்கர் நக்கீர். அவங்க வந்து அந்த மையத்துக்கு சொல்லுவாங்க, மையத்தெல்லாம் அந்த கஃபனோட படுத்து மையத்துக்கு சொல்லுவாங்க, இஜ்லிஸ் எது சொக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த மையத்துக்கு சொக்காது மலக்கள் கேட்பாங்க. அந்த மலக்கு எப்படி இருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய முடி இருக்க ஜடா முடி கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு பல்லும் மவுண்டைன் மாதிரி இருக்கும், மலைகள் மாதிரி இருக்கும். அவங்களுடைய மூச்சு காற்று நெருப்பு ஜுவாலை மாதிரி இருக்கும். அவங்க கையில ஒரு பெரிய ஒரு இரும்பு தண்டாயுதம் இருக்கும். எவ்வளவு வெயிட் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயமும் ஜின் சமுதாயமும் சேர்ந்து தூக்குனாலும் தூக்க முடியாது. அவ்வளோ பெரிய வெயிட்டான இரும்பு தண்டாயுதம் இருக்கும். வந்து கேட்பாங்க, மண் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார்? உன்னை படைச்சு, உன்னை பரிபாலிச்சு, உனக்கு உணவு கொடுத்து, உன்னை பாதுகாத்து, உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்த அந்த ரப்பு யாருன்னு கேட்பாங்க. டேலண்ட்ஸ் எப்படி இதெல்லாம் வந்துச்சு நம்மள்கிட்ட? டேலண்ட்ஸ் யாரு கொடுத்தா? நாமளே கிரியேட் பண்ணிட்டோமா? இல்லை, அல்லாஹ் கொடுத்தான். பார்க்குற திறமை, கேட்குற திறமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட், ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் யார் கொடுத்தா? சில பேர் ஆக்டரிக்ஸ் நல்லா இருக்கும், படிக்கிறது நல்லா இருக்கும், ரீடிங்ல நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் அவங்கள்ட்ட சில திறமைகள் இருக்கும். இதெல்லாம் யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நன்றி செலுத்தணும். இந்த திறமைகள் எல்லாமே எப்படி நம்ம மற்ற விஷயங்கள் பயன்படுத்துறோமோ, இதை விட கூடுதலாக தீனுக்கு பயன்படுத்தணும். தீனுக்கு பயன்படுத்தணும். தீனை முழு உலகத்தில் உயிர்ப்பிக்கிறதுக்காக, சுன்னத்தை ஹயாத்தாக்கிறதுக்காக பயன்படுத்தணும். இதுக்காக அந்த கேள்வி கபூர்ல அந்த மலக்கு கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யார்? யார் நம்ம இந்த எல்லா விஷயத்த நல்லபடியா செஞ்சு தீனுக்காக செலவு செஞ்சு அல்லாஹ் தான் கொடுத்தா நம்பிக்கையோடு இருப்போமோ, அவங்க சொல்லுவாங்க, ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்னோட ரப்பு. ரெண்டாவது கேட்பாங்க, மா தீனும், உன்னுடைய தீன் எது? நம்முடைய தீன் என்ன? நம்முடைய மார்க்கம் என்ன? உலகத்தில் எத்தனையோ ரிலீஜன்ஸ் இருக்கு. ஆனா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் them and that us? அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பொதுவா சில ரிலீஜன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாரத்தில் ஒரு நாள் போவாங்க, அவங்களுடைய ஆலயத்துக்கு போவாங்க. போய் சில ஃபண்டமெண்டல் அவங்கள்ட்ட சில ஏதாச்சும் ஒரு அமல்கள் இருக்கும், சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதை செஞ்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு. அவங்களுக்கும் அவங்களுடைய ரிலீஜன் மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய இஸ்லாம் அப்படி இல்லையே. வாரத்தில் ஒரு நாள் சும்மா தொழுதுனா நமக்கும் இஸ்லாத்துக்கு முடிஞ்சு, தொடர்பு முடிஞ்சா இல்லையே. இல்லை ஏதோ ஈதுக்கு வந்துட்டோம், பராத்துக்கு வந்துட்டோம், லைலத்துல் கத்ருக்கு வந்துட்டோம், சில முக்கியமான பகல்ல இரவுல சில அமல்கள் செய்கிறது கொண்டு மட்டும் நமக்கும் நம்முடைய இஸ்லாத்துக்கு மத்தியில் இருக்க தொடர முடியாது. பட் இட் இஸ் a லைஃப். நம்முடைய முழு வாழ்க்கை, நம்முடைய 24 மணி நேரத்தினுடைய ஒவ்வொரு செயலும் இது இருந்தாங்க இஸ்லாத்துல தான். அதன்படி வாழ்றது தான் இஸ்லாம். இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க, கபர்ல சொல்வார், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காமிச்சு கேட்பாங்க, இவர் யார்? இவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம சுன்னத்தான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அங்க சொல்வார், இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாணவர்களே, அடிப்படையான விஷயங்கள் இதுதான் ஃபண்டமெண்டல். நம்முடைய அடிப்படையான நம்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய தொழுகை, நம்முடைய ரமலான் மாசம் வருது, ரமலான் நோன்பு வைக்கணும். எவ்வளோ சிரமமான நிலைகள் இருந்தாலும் நோன்பு வைக்கணும். சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் நம்மகிட்ட கிடையாது. தொழுகைக்காக வேண்டிய எக்ஸ்கியூஸ் கிடையாது, நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டிய எக்ஸ்கியூஸ் கிடையாது. சஹாபாக்கள் வந்து தொழுகைக்காக வேண்டியோ, நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டியோ, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்காக வேண்டியோ சும்மா ஒரு சிம்பிள் எக்ஸ்கியூஸ்லாம் சொன்னதே இல்லை. இல்லை, பெரும் பெரும் காரணங்கள் கூட அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது. ஏன்? இதை கொண்டுதான் நம்ம அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். இதான் நம்முடைய அடிப்படை. நம்முடைய வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னு சொன்னா அவனை கொண்டுதான் சரியாக முடியும். தொழுகை சரியாகும், அப்பதான் நம்முடைய வாழ்க்கை சரியாகும். தொழுகல, நோம்பு இல்ல, குர்ஆன் திலாவத் இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில போகல, பள்ளியோட தொடர்புல இல்ல அப்படின்னு சொன்னா நம்முடைய இதர வாழ்க்கை, நம்முடைய ஃபேமிலி லைஃப், நம்முடைய பிசினஸ், நம்முடைய ட்ரெடிஷன்ஸ் எதுவுமே சரியா. அங்க பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? பொய் சொல்லுவோம், வியாபாரத்துல பொய் சொல்லுவோம், மோசடி செய்வோம், மற்றவங்களை ஏமாத்துவோம். சரி, காசு நிறைய வருது அப்படிங்கிறத சந்தோஷப்படுவோம். ஆனா அது தண்டனை.
கேவலம். அது எப்ப தெரியும்? கியாமத்தினால. இந்த மாதிரி பாவங்களை எது தடுக்கும்? தொழுகை தடுக்கும். பள்ளிக்கு வந்து போயிட்டு இருக்கிறார், அந்த சிந்தனை தடுக்கும். நம்ம தொழுகிறோம், அதனால போய் சொல்லக்கூடாது, அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. காலேஜில் இருப்போம், என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் இப்ப பார்க்க மாட்டேன், அந்நிய பெண்களை பார்க்க மாட்டேன். ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த ஹராமான பார்வை இருக்குது. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஒரு ஹராமான செயலை அவனை செய்ய வைக்காம கூடாது. ஹராமான செயலை செய்ய வைக்காம கூடாது. நீங்க அந்நிய பெண்களை பார்க்க கூடாது. ஆக மோசமான விஷயமா நிர்பந்தத்துல சில விஷயங்கள் நாம இருக்கிறோம், காலேஜில் இருக்கிறோம், பேணுதலோடு இருந்து பாருங்க. ஒரு தடவை அந்நிய பெண்ணை பார்ப்பதை விட்டு நீங்க தலையை தாழ்த்தி கொண்டீங்கன்னு சொன்னா அமல்ல ருசி காண முடியும், ஒரு டேஸ்ட் தெரியும். இதுக்காக தான் இந்த தீனுடைய மாஹூல், இதுக்காக தான் தீனுடைய உழைப்பு, அல்லாஹ் கொடுத்த திறமைகள், இது எல்லாம் என்னவாகணும்? தீனுக்கு செலவாகும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவாகும். முழு உலகத்தில் என்ன செய்யணும்? இந்த தீன் நிலைநாட்டப்படும். சொன்ன மாதிரி இந்த தீன், இஸ்லாம், ஈமான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தினமும் மஷூரா நடக்குது. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடு கடல்ல ஷைத்தான் மஷூரா செய்றான். நடு கடல்ல ஷைத்தான் மஷூரா செய்றான். என்ன மஷூரா? அவனுடைய படை பட்டாளம்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றான், இன்னைக்கு நீங்க எல்லாம் முழு உலகத்துக்கு போங்க, யார் யாரை எப்படி எப்படிலாம் கெடுக்க முடியுமோ கெடுத்துட்டு வாங்க. டெய்லியும் நடக்குது இந்த மஷூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல. அடுத்த நாள் அந்த ஷைத்தான்லாம் இப்படி எல்லாம் வருவான், வந்து சொல்லுவான், நேற்று என்னென்ன செஞ்ச? நான் வந்து இவனை அந்நிய பெண்ணை பார்க்க வச்சேன், பரவாயில்ல நல்ல செய்ய. நான் இவனை வந்து சிகரெட் பிடிக்க வச்சேன், நான் இவனை மது பிடிக்க வச்சேன், இவனை விபச்சாரம் செய்ய வச்சேன், இவனை பொய் சொல்ல வச்சேன், இவனை ஏமாத்த வச்சேன், எல்லாம் இருக்கும். நாம இந்த உழைப்பு எதற்காக? யாரும் பொய் சொல்லக்கூடாது, யாரும் பாவம் செஞ்சிடக்கூடாது, எல்லாமே சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹோட இணையணும், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோட இணையணும், பள்ளியோட இணையணும், அமல்களோட இணையணும். அதுக்காக இந்த உழைப்பு, அதுக்காக இந்த உழைப்பு. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய திறமைகள் இருக்குது, எல்லாம் என்ன செய்யணும்? தீனுக்காக செலவாகும். ஷிர்க்கு மேல ஒரு வெறுப்பு வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நபியாக இருந்தாங்க, ஆனா சிறு வயசுல அவங்களுக்கு எவ்வளவு ஷிர்க்கு மேல வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு இடத்துல சிலைகள் எல்லாமே வச்சிருந்தாங்களோ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு நாள் யாரும் இல்லாதப்ப உள்ள போய் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, எல்லாம் உடைச்சிட்டாங்க. ஏன்? இதை கொண்டு எதுவாக எல்லாம் ஸ்டாச்சுஸ் தான், இதை கொண்டு எதுவாக செய்யக்கூடியவன் அல்லாஹ். எந்த பருவத்துல? இந்த ஏஜ்ல, இந்த வாலிப பருவத்துல செஞ்சாங்க. நபி ஆன பின்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே. அப்ப சின்ன வயசுல இருந்து குஃபர் மேல, ஷிர்க் மேல ஒரு வெறுப்பு வரும், வெறுப்பு வரும். காஃபிர்கள் மேல வெறுப்பு வர்றது அது இல்ல, ஷிர்க்ன்ற அந்த செயல் மேல வெறுப்பு வரும். அடியார்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான், எல்லாத்து மேல முஹப்பத் இருக்கும். ஆனா ஷிர்க் மேல, குஃபர் மேல என்ன செய்யும்? வெறுப்பு வரும். பாவத்து மேல வெறுப்பு வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாரதுக்கு முன்னாடி ஒரு பெண் என்ன செஞ்சாங்க? தவறான விஷயத்துக்காண்டி அழைச்சாங்க, தவறான விஷயம் செய்யறதுக்காண்டி அழைச்சாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பயம் இருந்ததுனால என்ன செஞ்சாங்க? உடனே கதவு பக்கம் போனாங்க. ஆனா கதவு அந்த பெண் தாள் போட்டு வந்தான், தாள் போட்டு வந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு, நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன். ஓடனாங்க, கதவு போ வரைக்கும் ஓடனாங்க. தாள் போட்டிருந்த கதவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறக்க வச்சான். ஏன்? உள்ளத்துல வாட் இஸ் தி ஃபீலிங்? முதல்ல நம்முடைய எண்ணம் என்ன, நம்முடைய உணர்வு என்ன? எல்லாம் இது மேல நான் வெறுக்கிறேன், இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன். அந்த வெறுப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இது ஓப்பன், அல்லாஹ் நமக்கு பாதையை காட்டும், நேரான பாதையை அல்லாஹ் தஆலா காட்டும். நபிமார்கள், சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய திறமைகள், ஒவ்வொரு விஷயத்தையும் எதுல செலவு செஞ்சாங்க? தீனுக்காக செலவு செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்ல வாலிப கூட்டம் எப்பவுமே இருப்பான், வாலிப கூட்டம் இருப்பான். எனக்காக வேண்டி எந்த தக்காசா இருக்குது, தீனுக்காக எங்க போகணும், என்ன தேவை இருக்குது, வாலிபர்கள் தயாராகி போவான். எத்தனை
ரிவாயத்தில் வருது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இது போன்ற எத்தனையோ சஹாபாக்கள் வாலிபர்கள் அவங்க பள்ளியிலே தான் இருப்பாங்க, அதிகமா இருக்காங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நுசிர்து பிஷ்ஷபாப், வாலிபர்கள் மூலமாகத்தான் நான் அதிகமா உதவி செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்றேன். இந்த தீனுக்கு கிடைச்ச உதவி யார் மூலமாக? வாலிபர்கள் மூலமாக. ஆனா நம்முடைய வாலிபம் எதுல செலவாகும்? எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், என்ன சிந்தனை? டெய்லியும் யோசிச்சு பாருங்க, எதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், எதை கேட்கிறோம். கியாமத்து நாள் அல்லாஹ் தஆலா கண்டிப்பா கேள்வி கேட்பான். இந்த நாள்ல, இந்த நேரத்துல, இந்த நிமிஷம் நொடியில இவங்களோட சேர்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, ஏன் பார்த்த? இந்த கண்ணு நான் கொடுத்தேன், இந்த காது நான் கொடுத்தேன், கண்ணையும் நான் தான் கொடுத்தேன், கண்ணில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சக்தியும் நான் தான் கொடுத்தேன், நிறங்களை அறியக்கூடிய திறனையும் நான் தான் கொடுத்தேன். ஆனா இவ்வளவு பாவத்தில் கழிச்சிட்டிய. காது நான் தான் கொடுத்தேன், கேட்கக்கூடிய திறன் நான் கொடுத்தேன், ஆனா ஹராம கேட்டுட்டியே. அல்லாஹ் கேட்ட என்ன பதில் சொல்லணும்? நம்முடைய திறமைகள் எதில் செலவாகும்? தீனுக்காக செலவாகும், தீனுடைய உழைப்புக்கான செலவாகும். சஹாபாக்கள் தூர தூரமான இடங்கள் போனாங்க. சின்ன சின்ன சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க. தீன ஹயாத்தாக்கணும், முழு உலகத்துல சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். ஒவ்வொரு நபரும் முழு சுன்னத்தோட வாழ்ந்து மௌத்தாகணும். இதுக்காக வேண்டி சஹாபாக்கள் தியாகம் செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய தியாகம்! ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைச்சு கிட்டத்தட்ட ஒரு 5வது வருஷம் எத்தியோப்பியா நாட்டுக்கு போயிட்டாங்க. எத்தியோப்பியா ஹபஷா அப்படிங்கிற நாட்டுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் தன்னுடைய குடும்பத்தோட அங்கதான் இருந்தாங்க. 13 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மதீனாக்கு வந்தாங்க. மதீனாக்கு வந்தாங்க. மதீனாவில் இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல ஒரு போர்ல மௌத்தாயிட்டாங்க. சஹாபாக்கள் எதை பெருமையாக நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நான் மௌத்தாகிறத பெருமையாக நினைச்சாங்க. இன்னைக்கு நாம தீனுக்காக என்ன செய்யறோம் யோசிப்பாங்க. என் மூலமாக எத்தனை பேருக்கு தீன் கிடைச்சிருக்கு, இல்லை என் மூலமாக எத்தனை பேருக்கு சுன்னத்துல வந்திருக்கிறான், எத்தனை பேர் பள்ளிக்கு வந்திருக்கிறான், அமல்ல வந்திருக்கிறான். இதான் நம்ம பார்க்கணும். இதுக்காக தான் நம்ம என்னது தீனுடைய விஷயங்கள், சஹாபாக்களோட தியாகங்கள். சஹாபாக்கள் ஒவ்வொரு நேரமும் பசியோட பட்னியோட என்ன தேவை இருந்துச்சு அவங்களுக்கு. பல நேரங்கள்ல வயிறு, அதாவது பசியின் காரணமாக நேரம் நிக்க முடியாது, நேரம் நிக்காது, குனிஞ்சேதான் இருப்பான். அதுக்கான என்ன செஞ்சுக்குவான்? கல்லை கட்டிக்குவான். வயிற்று கல்லை கட்டினா கொஞ்சம் நேரம் நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இவ்வளவு பசியோட இருக்கணும்னு என்ன தேவை இருக்கு? ஆனா அல்லாஹ் தஆலா சொன்னான், வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு மலையை தங்கமாக்கி தரேன். அரபு நாடு டெசர்ட், வெறும் பாலைவனம் தான், ஃபுல்லா சோலையா ஆக்கி தரேன். வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் ஒரு நேரம் சாப்பிட்டு உனக்கு நன்றி செலுத்தணும், இன்னொரு நேரம் பசியோட இருந்து உங்ககிட்ட கேட்டு வாங்கணும். இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுல எவ்வளவு பெரிய ஹலால் ஹராமுடைய பேடுதல் இல்லை. வெளியில ஹோட்டல்ல சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி யார் யார் கூட எப்படி போய் சாப்பிட்டாங்க. ஒரு சொட்டு, ஒரு துளி ரத்தம் ஹராமான உணவுல உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னா, அவனை ஹராமான ஒரு செயலை செய்ய வைக்காம அந்த உணவு வெளியில வராது. நீங்க எவ்வளவு சாப்பிடணும்? வெறும் ஹலாலுன்னு போர்டு போட்டா பத்தாது, போர்டு இருந்தா பத்தாது, கன்ஃபார்ம் பண்ணணும். அங்க அறுக்கக்கூடிய நான்வெஜ் ஹலால் தானா, அங்க ஆடு கோழி என்ன அறுக்கிறாங்களோ ஷரியத் முறைப்படி அறுக்கிறாங்களா இல்லையா, எத்தனையோ ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வெறும் நம்முடைய ஹாயிஷா, நம்முடைய நப்சு, இதை பூர்த்தி செய்யறதுக்காக இதெல்லாம் செஞ்சு என்ன சொல்லிடுறோம்? ஃப்ரெண்ட்ஸோட போறோம், கேங்கா போறோம், கெட் டுகெதர். அவங்களுக்கு தீன் கிடையாது, அவங்களுக்கு ஹலால் ஹராம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நமக்கு தானே இருக்குது பிரச்சனை, நமக்கு தானே. அவங்க எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு மட்டனும் ஒண்ணுதான், போர்க்கும் ஒண்ணுதான். நமக்கு அப்படி இல்லையே, பரிசுத்தமா சாப்பிடணும், சுத்தமான சாப்பிடணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இது இந்த ஹலால் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நம்மளை ஒரு நிர்பந்தப்படுத்துறது அப்படிங்கிறது இல்லை. சுத்தமான உணவை சாப்பிட வைக்கிறதுக்காக தான். அதான் சுத்தம். சுத்தமான உணவை சாப்பிடணும், ஹெல்த்தியான விஷயங்கள் சாப்பிடணும். இதுக்காக வேண்டிதான் இந்த சுன்னத்து தீன். எல்லாம் நினைச்சதெல்லாம் சாப்பிடுறது இல்லை, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுறது இல்லை. பரிசுத்தமான தீன், பரிசுத்தமான தீன்.
இந்த தீனுக்குள்ளார முழுமையாக நம்ம வந்துடணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நினைச்சபடி வாழ்றது இல்லை, மிருகங்கள் மாதிரி வாழ்ந்து போறது இல்லை. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும். இதுக்காக தான் தீனுடைய உழைப்பு, இதுக்காக தான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகும். யார் தன்னுடைய வாலிபத்தை தீனுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சு கொண்டே இருப்பாங்களோ, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு கிஃப்ட் என்ன? கியாமத்துடைய நாள்ல அர்ஷுடைய நிழல்ல நிற்பாங்க. கியாமத்துடைய நாள் எப்பேற்பட்ட நாள்! சூரியன் ரொம்ப பக்கத்துல வந்துடும், வேர்வை எல்லாம் மிதந்துட்டு இருப்பாங்க, வேத்து மிதந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப சில பேர் கம்மியான பாவம் செஞ்சவங்க அவங்களுடைய கரண்டை கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், சில பேருக்கு முட்டி வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு நெஞ்சு வரைக்கும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சில பேருக்கு தொண்டைக்குழி வரைக்கும் இருக்கும். சில பேர் வேர்வையில மூழ்கிடுவாங்க, அவ்வளோ பாவம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல அவ்வளோ கடுமையான வெயில்ல சில வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நெல்ல நிற்பாங்க. யார் தன்னுடைய வாலிபத்தை தீனுக்காக செலவு செஞ்சாங்களோ, பள்ளியில நேரம் கழிச்சாங்களோ, அவங்க அர்ஷுடைய நெல்ல நிற்பாங்க. இன்னைக்கு நாம எதிர செலவு செஞ்சு கொண்டு இருக்கோம்? நம்முடைய வாலிபம் தீனுக்காக செலவாகும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி போங்க, தீனுக்காக தியாகம் செய்யுங்க. ஃபஇன்னஹு பாபு மின் அப்வாபில் ஜன்னah, நிச்சயமாக இது சொர்க்கத்துடைய வாசல்ல ஒரு வாசல். யுஸிபுல்லாஹு பில் ஹம்ம வல் கம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்கள் துக்கங்கள் அல்லாஹ் தஆலா போக்கிடுறாங்க. உங்களுக்கு என்ன கவலை? உலகத்துடைய கவலையா? அல்லாஹ் போக்கிடுவான். அல்லாஹ் அதை நீக்கிடுவான், சந்தோஷத்தை கொடுப்பான், நிம்மதி கொடுப்பான், சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், நல்ல மனைவி அல்லாஹ் தஆலா கொடுப்பான், கண்குளிர்ச்சியான குடும்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான், லாபகரமான வியாபாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். ஏன் செய்யக்கூடியவன் எல்லாம் அல்லாஹ். நம்முடைய திறமைகள் இல்லை, நம்முடைய படிப்புல இல்லை, நம்முடைய சொத்து செல்வத்தில் இல்லை, அல்லாஹ் செய்யக்கூடியது. சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்தி கொடுப்பான். யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்களோ அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் நபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 8 எடுத்து வைங்க, எவ்வளவு பெரிய நன்மை. காலை மாலை கொஞ்ச நேரம் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போனீங்கன்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் கிடைக்கிறதை விட சிறந்தது. உலகத்தில் என்னென்ன இருக்குது? வானத்துக்கு மேல, வானம் பூமிக்கு மத்தியில, பூமி கீழே என்னென்ன இருக்குதோ எல்லாம் கிடைக்கிறதை விட சிறந்தது கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். காலை மாலை அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கம் ஏற்படுத்தக்கூடிய அமல் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது அப்படி. ஏன் இவ்வளவு அமல்? நன்மை எதற்காக வேண்டி? அடிப்படையான விஷயம், இந்த தீன் முழு உலகத்துல ஹயாத் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி தியாகம் செய்யறது. நம்முடைய திறமை, நம்முடைய வாலிபத்தை தீனுக்கு செலவு செய்யறதுனால அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு gift. ஒவ்வொரு நிலையிலும் நம்ம என்ன செய்யணும்? தீனுக்கு உழைக்கக்கூடியவங்களாக, யார் அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டாலும் சரி, அவங்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் வெளியில் இருக்கிறாங்க, தீனை விட்டு தூரமாக, சுன்னத்தை விட்டு தூரமாக, ஷரியத்தை விட்டு தூரமாக, ஹராமான காரியங்கள்ல, மதுவுல, போதையில, எத்தனை விஷயங்கள், ட்ரக்ஸ்ல அடிக்ட் ஆன எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்ப பள்ளிக்கு வர்றது? இவங்கெல்லாம் எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க? எப்படி அல்லாஹ் அறிஞ்சு கொள்வாங்க? வேற யாரும் நபி வந்து சொல்லுவாங்களா? இல்ல, இனி நபி வர போறது இல்ல. யாருதான் உழைப்பு செய்யணும்? இருக்கிறவங்க நம்ம தான் உழைப்பு செய்யணும். அல்லாஹ்ங்கிறது எத்தனையோ பேருக்கு யாருன்னே தெரியாது. எத்தனையோ முஸ்லிம் மாணவர்களுக்கு ஈமான் என்னன்னு தெரியாது, எத்தனை நேரம் தொழுகை கடமை தெரியாது, சொர்க்கம் என்ன தெரியாது. நான் சமீபத்தில் டாக்டர் நாங்களாம் வந்து ஆஸ்திரேலியா இஸ்திமா நடத்தாங்க போயிருக்கோம். அங்க வாலிபர்களுடைய நிலையெல்லாம், வாலிபர்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆகிரத்துல என்ன தெரியும்? வாட் இஸ் தட்? சொர்க்கத்துடைய விஷயங்கள்லாம் சொல்லி, சொர்க்கத்துல வந்து இப்படி இப்படிதான் இருக்கும், பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஊர்லீன்கள் இருப்பாங்க. வாட் இஸ் ஊர்லீன்? முஸ்லிமா? வாட் இஸ் ஊர்லீன் அப்படின்னா என்ன? ஊர்லீன்னா என்ன? அந்த சிந்தனை கூட உங்களுக்கு இல்லை. ஏன்? பள்ளியோட தொடர்பு இல்லை, தீனுடைய தொடர்பு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில போகணுங்கிற அந்த போகல. இதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ்னா யாரும் தெரியல, அமல்னா என்ன தெரியல, மறுமை என்ன தெரியல. இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்துல வந்து முஸ்லிம் பசங்க மறுமைங்கிறது இல்லை நம்ம பேச ஆரம்பிச்சோம்.
வறுமைங்கிறது இல்லை. இட்டர்னிட்டிங்கிறதே கிடையாது. லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படிங்கிறது இல்லை. மாணவர்களே, இந்த நம்முடைய ஈமானை பாதுகாக்கணும், அமலை பாதுகாக்கணும், நம்முடைய கல்ச்சர்ஸை பாதுகாக்கணும். இதுக்காக வேண்டியது இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லப்படுறதுன்னு அல்லாஹ்வுடைய பாதை வழியா. இன்னைக்கு தீனை விட்டு தூரமாக எத்தனை வாலிபர்கள் ஹராமான நிலையில மௌத்தாகிறான், பள்ளிக்கே வராம மௌத்தாகி கொண்டு இருக்கிறான், ஒரு நேரம் தொழுவு கூட தொழுவத மௌத்தாகி கொண்டு இருக்கிறான். எத்தனை வாலிப பெண்கள் ஸ்கூல்ல காலேஜ்ல வெளியில இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள்ல பருதா இல்லாம மௌத்தாகி கொண்டு இருக்கிறான், ஹராமான நிலையில மௌத்தாயிட்டு இருக்கிறான். இவங்களும் கியாமத்துடைய நாள் இவங்க எந்த நிலை எப்படின்னா, இந்த கவலை நம்மகிட்ட வரும். இந்த கவலை நம்மகிட்ட வரும். ஒவ்வொரு நபர் மேல இருக்கக்கூடிய கவலை, இந்த உள்ளத்துல இந்த கவலை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய விளைவாக முதல்ல நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் பிரகாசமாக நபின் மூலமா எல்லாத்துக்கும் ஹிதாயத். ஒவ்வொருத்தரோட போய் சொல்லணும், அல்லாஹ் பத்தி சொல்லணும், வறுமை பத்தி சொல்லணும், ஒவ்வொருத்தரும் வாலிபர்கிட்ட போய் சொல்லணும், பெரியவங்கள்ட்ட போய் சொல்லணும். அல்லாஹ் கொண்டுதான் ஆனது, அல்லாஹ் தான் செய்யலாம். வறுமையுடைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக பேசிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் பத்தி பேசணும். அப்படி நாம இந்த விஷயங்கள் வெளியாகும். எதுக்காக சொல்லப்படுறது? நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகும். தீனை விளங்க முதல்ல, தீனை முதல்ல விளக்கணும். தீன சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் எதுக்காக வேண்டி? டு கைடு, நம்முடைய ஒரு வழிகாட்டுதலுக்காக, நம்முடைய வழிகாட்டுதலுக்காக. ஸ்கூல்ல நம்ம இருக்கிறோம், காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நிலையில நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பாதையில போகும். லீவுகள் வருது, அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம வெளியாகும். தூரமான இடங்களுக்கு போகணும். காசு நம்ம எதுக்கோ செலவு செய்யறோம், தேவையில்லாத விஷயங்கள் செலவு செய்யறோம், ஹராமான விஷயங்களை பார்க்கறதுக்கு நம்ம செலவு செய்யறோம். தீனுக்காக, அல்லாஹ்வுடைய தீனாக உலகத்துல ஹயாத்தாக்குறதுக்காக செலவு செய்யணும். ஒவ்வொரு காசும் இருக்குது, இது பெரிய ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கும். எங்க? மறுமையில கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டான். நீ என்ன 1000 ரூபாய் செலவு செய்யறியா, 2000 ரூபாய் நான் திருப்பி தரேன், அல்லாஹ் திருப்பி கொடுப்போம். பன்மடங்காக்கி கொடுப்போம், பன்மடங்காக்கி கொடுப்போம். துன்யால செலவு செஞ்சா குறையும், தீனுக்கு செலவு செய்யுங்க, அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுக்கும், பன்மடங்காக்கி கொடுக்கும். நம்முடைய நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவாகும். சஹாபாக்கள் போனாங்க, தன்னுடைய காலத்தை எடுத்துக்கொண்டு, தன்னுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு தூரமான இடங்களுக்கு போனாங்க. அங்க போற இடத்துல உணவு இருக்காது, தண்ணி இருக்காது, மொழி தெரியாது, பழக்கமான நபர்கள் கிடையாது. ஆனாலும் போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் பத்தி சொன்னாங்க. சரி, இடங்கள்ல பல நாடுகள்ல உள்ள விட மாட்டோம், எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுத்தான். மீறி போகணுமா? எங்களோட சண்டை போட்டு தான் போகணும், சண்டை போடவும் தயார். அந்த சண்டையில உயிர் போகதான், உயிர் போறதுக்கும் தயார். ஆனா அந்த தீன் போய் சேரணும், சுன்னத்து போய் சேரணும். இதான் அவங்கள்ட்ட இருந்த கவலை, அவங்கள்ட்ட இருந்த ஒரே பர்பஸ், மக்சது தான். நம்முடைய இன்டென்ஷன், நம்முடைய நியத் அதான் தான் இருக்கணும். யாரெல்லாம் என்னை கொண்டு இந்த தீன் எவ்வளவு தூரமாக எங்கெங்கெல்லாம் போய் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் நான் போகணும், யார் அங்கெல்லாம் நான் போகணும். இதான் நம்முடைய நியத்தா இருக்கும். யார நீ கொடுத்த திறமை இது தீனுக்காக செலவாகும். ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்குது, ஒவ்வொரு காசு செலவு செய்யறதுக்கும் நன்மை இருக்குது. இதுல ஒருபோதும் நஷ்டமாக, ஒருபோதும் நஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தியாகம் செய்யுங்க, தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யுங்க, உங்களை நீங்களே களைப்பாக்கிக் கொள்ளும். இன்னைக்கு டயர்ட்னஸ்ங்கிறது எதில் ஏற்படுது? துன்யால ஏற்படுது. ஆனா தீன்ல ஏற்படும். தொழுது டயர்டாகும், துவா கேட்டு டயர்டாகும், நோன்பு வச்சு டயர்டாகும். தீனுக்காக உழைச்சல செய்யணும், டயர்டாக்கும், நம்மளே களைப்பாகணும். ஆனா அதுல மட்டும் என்ன செய்யறோம்? 2 ரக்காத் தொழுது உடனே வெளியில போறது தான் பார்க்கணும். 5 நிமிஷம் உட்கார்ந்தோமா வெளியில போறது தான் பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இது எல்லாம் சும்மா ஒரு டெம்பரரி தான். ஆனா மறுமையில தான் அல்லாஹ் தஆலா எல்லா பலனும் வச்சிருக்கு. எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளத்திலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள்ல வச்சிருக்கு. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. இங்க அழிஞ்சு போகக்கூடிய சும்மா அற்பமான கேவலமான ஒரு டெம்பரரியான கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஏமாற்றக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாத்தையும் பார்த்து நிரந்தர வாழ்க்கை விட்டுருக்கான். அவன் தான் தோல்வியா? கிளவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபிகள் கேட்டாங்க, அறிவாளியா? கிளவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக யார் முன்னாடியே தயார் செய்யறானோ அவன் தான் அறிவாளி. ஆகிரத்துக்காக இங்கே தயார் செஞ்சவன் இவன் தான் அறிவாளி. தன்னுடைய நேரத்தை தீனுக்கு செலவு செஞ்சவன் அறிவாளி. செமஸ்டருடைய லீவ் வருது, இந்த லீவ்ல என்ன செய்யணும்?
இந்த லீவுல 40 நாள் 4 மாசம் இருக்குது, 3 மாசம் இருக்குது, இதை நான் தீனுக்காண்டி செலவு செய்யறேன். அவன் தான் அறிவார். தீனுக்கு நேரம் கொடுத்துட்டா, தீனுக்காண்டி காசு செலவு செய்யறா, தீனுக்காக வேண்டி தன்னுடைய உடல் உழைப்பு அர்ப்பணிச்சுட்டா, இவன் அறிவார். இல்ல, கிடைக்கிறதே இந்த நேரம் தான், இதுல நம்ம ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஏதாச்சும் ஒரு ஜாலி, ஏதாச்சும் ஒரு வெளியில போறோம் அப்படின்னு சொன்னா பெரிய கை சேரும், பெரிய நஷ்டம். நம்முடைய நேரங்கள் இங்கேயும் வேஸ்ட் ஆயிரும், பெரிய நஷ்டமாக ஆயிரும். அதுக்காக இன்னைக்கு சொல்லப்படுறது, அடிப்படையாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செமஸ்டர் முடிஞ்ச பின்னாடி அதுக்கடுத்து நம்முடைய பெரிய ஒரு நிலைகள் இருக்குது. நிக்காவுடைய விஷயங்கள் இருக்கு, வியாபாரத்து நிலை இருக்குது. இனிமேல் தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணவே போறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய ஆகிரத், என்னுடைய அமல், என்னுடைய அக்கீதா கொள்கை, என்னுடைய நம்பிக்கை, எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு, எனக்கும் நபிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு, எனக்கும் இஸ்லாத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு கவி ஆயிடுச்சு, பலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், எதிலுமே நம்ம வழி தவற மாட்டோம். எதுவுமே வழி தவற மாட்டோம். அதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸ்க்காக வேண்டி உண்டான அடிப்படை விஷயம் தான் உங்களுடைய செமஸ்டர் முடிச்சா நீங்க 4 மாசம் போங்கன்னு சொல்லுங்க. நீங்க 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில போங்க. தீன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மனைவி மக்களோட எப்படி இருக்கணும், எப்படி வியாபாரம் செய்யணும், வியாபாரத்தில் ஹலால் எது, ஹராம் எது, சாப்பிடுறது ஹலால் எது, ஹராம் எது, இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு நீங்க உங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரகாசமாக அல்லாஹ் தஆலா செய்வா இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் தயாராகலாமா இன்ஷா அல்லாஹ்? யார் யாரெல்லாம் தயாராக கை தூக்குங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில ஒவ்வொருத்தரும் போலாமா இன்ஷா அல்லாஹ்? இப்ப பாருங்க, அல்லாஹ் நம்ம அனைவரும் கபூல் செய்வானா? தீனுக்காக வேண்டி இந்த சில மணி நேரங்கள் வந்திருக்கிறோமே, இதுதான் அல்லாஹ்க்காக பிடிச்சமானது. ஒரு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வந்தோம். எதுக்காக வேண்டி? தீனுக்காக வேண்டி நம்முடைய அமல் சரி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். இந்த நேரம் பரக்கத்தான நேரம். இந்த நேரத்தினுடைய மதிப்பு எங்க தெரியும் சொன்னா சொர்க்கத்துல தெரியும், சொர்க்கத்துல தெரியும். அதனால ஒவ்வொரு தயாராகலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ முதல் தஷ்கீலாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, வரக்கூடிய உங்களுடைய இந்த செமஸ்டர் லீவ்ல 4 மாசத்துக்காக யார் யார் தயாராகும்? கொஞ்சம் எந்திரிங்களா இன்ஷா அல்லாஹ். 4 மாசத்துக்காக ஃபைனல் இயர்ஸ் தங்களுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களுடைய ஜாப்ஸ் இருக்கு, இவங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாசத்துக்காக வேண்டி சொல்லுங்க. எந்திரிங்க இன்ஷா அல்லாஹ். சீக்கிரம் எந்திரிங்களா. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்படியே எந்திரிங்களா. எந்திரி கொஞ்சம் எந்திரிங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் எந்திரி. காலேஜ் மாணவ, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எந்திரி. ஒன்னும் எந்திரி. சுலைமான் பாய், அய்யூப் பாய், அஸர் பாய், அப்துல் ரஹ்மான், சைஃபுல்லா, அபு தாயிர் பொள்ளாச்சி, அப்துல் ஜப்பார் மேட்டுப்பாளையம், இலியாஸ் பொள்ளாச்சி, ஹனீஃபா மேட்டுப்பாளையம். இவங்க தான் வந்து இந்த தஷ்கீல் ஜமாத் பொறுப்பு போட்டிருக்கிறாங்க. இவங்க இருக்கிறாங்களா? பெருத்தி படிங்க. சுலைமான் பாய், அய்யூப் பாய், அஸர் பாய், அப்துல் ரஹ்மான், சைஃபுல்லா, அபு தாயிர் பொள்ளாச்சி, அப்துல் ஜப்பார் மேட்டுப்பாளையம், இலியாஸ் பொள்ளாச்சி, ஹனீஃபா மேட்டுப்பாளையம். அவங்க சொல்லுங்க. மாணவர் ஒன்றும் சொல்லுங்க. 4 மாசத்துக்கு ஒன்றும் எந்திரிங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாசத்துக்கு எந்திரிங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 4 மாசம் நினைக்காதீங்க, 4 மாசம். படிப்பதாக எவ்வளோ வருஷம் கொடுத்துட்டோம்? 15-16 வருஷம் கொடுத்தாச்சு. 21 வருஷம் கொடுத்துட்டோம். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்கோம்? 20 வருஷம் படிப்புக்காண்டி கொடுத்தாரு. நம்முடைய அக்கீதா, நம்முடைய ஈமான அமலை சரி செய்யறதுக்காக வேண்டி ஒரு 4 மாசம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எந்திரிங்களா. ஒவ்வொருத்தர் எந்திரிங்களா. சில பேருக்கு நியத்து இருக்கும், ஆசை இருக்கும், யோசனையா இருக்கும். யோசனை இன்ஷா அல்லாஹ் இருக்கும். எந்திரிங்க, தயாராகுங்க. மீதி மஷூரா செஞ்சுக்கலாம். வீட்டுல கேட்கணும், கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். யாருமே கேட்காம மஷூரா இல்லாம அப்படி போறது இல்லை. தர்த்தீப் செய்வோம், கேட்டுக்குவோம், ஒரு முறையா செய்யறது தான் இன்ஷா அல்லாஹ். ஆனா நியத்துள்ள எந்திரிங்களா இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் போறோம், நியத்துள்ள எந்திரிங்களா இன்ஷா அல்லாஹ். இன்னும் எந்திரிங்களே. மாஷா அல்லாஹ். எந்திரிக்கிறான், இன்னும் எந்திரிக்கிறான். இன்னும் எந்திரிங்களா. இன்னும் மானம் எந்திரிங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஒன்னும் எந்திரிங்களே. சொல்லுங்க. பக்கத்துல மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கபூல் செய்வானா. யாருன்னு சொல்லிட்டு ஒன்னும் கொஞ்சம் எந்திரிங்க. ஒன்னும் எந்திரிங்க இன்ஷா அல்லாஹ். ஃபைனல் மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒன்னும் ஃபைனல் மாணவர் இருக்கிறாங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் மட்டும் எப்படா போறது, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்தா நல்லா இருக்கும். போற இடத்துல போறவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். தீனுக்காக வேண்டி ஃப்ரெண்டை ஏற்படுத்திக்கணும். எந்திரிங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் எந்திரிங்க. ஒன்னும் எந்திரிங்க. மாஷா மாஷா எந்திரிக்கிறாங்க. ஒன்னும் எந்திரிக்கிறாங்க. அல்லாஹ் அனைவரும் கபூல் செய்வானாக. எல்லாத்துடைய வாலிபத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லாத்துடைய வாலிபத்தை தீனுக்கு, தாவத்துக்கு சாதாரணமாக ஆக்குவானாக. ஒன்னும் எந்திரிக்கல இன்ஷா அல்லாஹ். இன்னும் எந்திரிங்க. வேற மாணவர்கள் எந்திரிங்க இன்ஷா அல்லாஹ்.
நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ஆகிருப்பீங்க, ஜாப் ஆர்டர்ஸும் வந்திருக்கோம். அவங்களும் இல்லை, ஜாப் வர வரைக்கும் நாங்களும் போவோம். லேஸ் ஆகிருப்போம், இருந்தாலும் இதை நியர் பண்ணி எழுந்திருக்கீங்க, நல்லா லேஸ் ஆகுவோம். எந்திரிக்கல சார், இன்னும் எந்திரிக்கல. அவங்க அந்த ஃபைனல் இயர் மாணவர்கள், இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் தேடுதல் இருக்கிறோம் இந்த மாணவர்கள், இல்லை சில பேர் வந்து டிஸ்கட் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததான் ஜாப் தேடணும். ஜாப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதம் போயிட்டு போகும், 4 மாதம் போயிட்டு அப்புறம் ஜாப் சேர்க்கணும். அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் எந்திரிங்க, கொஞ்சம் எந்திரிங்க. ஒன்றும் வேற யார் இருக்கா? இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வழி விடுங்க, அப்படியே அவங்க பின்னாடி போயிடுவாங்க. போயிருக்கீங்க அப்படி மேலே போயிருக்கீங்க, மேலே வந்து வழி விடுங்க. ஃபாரூக் அஜர் மேலே போயிருக்கீங்க. அந்த காரில் 7 பேர், நம்ம காரில் பசங்க ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், இன்னும் போறோம் போக எந்திரிங்க. 4 மாசத்துக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். ஒர்க் போயிட்டாங்க. 4 மாசம் யார்? ஆமாம், ஜமாத்துல போறது மட்டும் போங்க, வெளியில போறது இல்லை. 4 மாசம் நியர் வச்சு போறது மட்டும் போங்க. மத்தவங்க கைது கொஞ்சம் உட்காரு. மற்றவங்க அப்படியே நெருங்குவாங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்கல மத்தவங்க. நல்லா கபூல் செய்வாங்க. பாருங்க, ஒரு பெரிய சக்காத்தா வந்துச்சு, அவங்க இப்போ யாராயிட்டாங்க, நம்மளுக்கும் நீங்க தரணும். நாங்களும் எங்களுக்கும் நேரம் கிடைச்சா இன்ஷால்லா நாங்களும் போவோம். ஆனா என்ன செய்யறது, எங்களுக்கு இன்னும் காலேஜ் முடியல, எங்களுக்கு 4 மாசம் போற அளவுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, லீவ் இல்லை. ஆனா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நாங்களும் போகணும். அதனால 4 மாசம் போக முடியாது, 40 நாள் ஆனால் நான் போறேன். அவ்வளோ நாள் எனக்கு லீவ் இருக்கு. அவங்களும் இல்லை, அவங்க தெரியல. 40 நாள் மட்டும் மாஷா, 40 நாள் போறோம் சில்லாக்கா. இது எல்லாமே தயாராகும். அதிகமான மாணவர்கள் தயாராக சில்லாக்கான்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். செகண்ட் இயர்ல லீவ் இருக்கு, தேர்ட் இயர்ல லீவ் இருக்கு. மாஷா அல்லாஹ், காலையில நிற்கிறாங்க. எந்திரிங்க மாஷா அல்லாஹ். 40 நாள் கண்டிப்பா 40 நாள் வெறும் 40 மாஷா அல்லாஹ். எத்தனையோ மாஷா விசிட்டுக்கு போயிட்டோம், எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டோம். இந்த வருஷம் மாஷா அல்லாஹ், இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மேல பாருங்க, இவங்க தஷ்கீலுக்காக வேண்டி சிலர் முடிவு செஞ்சிருக்கு. அவங்க பேர் படிக்கிறாங்க பாருங்க. காதி பாய், சம்ராஜ் பாய், ஃபயாஸ் பாய், பாசித், ஜாகிர் பாய் மேட்டுப்பாளையம், இம்ரான் மேட்டுப்பாளையம், நோக்கல் பொள்ளாச்சி, ராஜாமாமை பொள்ளாச்சி. இவங்க வந்து இந்த சில்லாக்காக வேண்டி தஷ்கீல் முடிவாய் இந்த சாத்தியம் என்று அவங்களும் எந்திரிக்க. மாணவர்கள் சொல்லுங்க, காலேஜ் மாணவர்கள் 40 நாள் கண்டி சொல்லுங்க. இன்னும் எந்திரிக்கல இன்ஷா அல்லாஹ். வெறும் 40 நாள் சீக்கிரம் போயிடும். செமஸ்டர்ல நிறைய லீவ் இருக்கு மாஷா அல்லாஹ். இல்லைங்க, இன்னும் எந்திரிக்க இன்ஷா அல்லாஹ். பிரயோஜனமா இருக்கும். தெரியல. தேர்ட் இயர் மாணவர்கள் நினைச்சீங்கன்னா 4 மாசம் கூட கொடுக்கலாம், அவ்வளோ லீவ் இருக்கு உங்களுக்கு. ஃபோர்த் இயர்ல ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகிடுவீங்க, தேர்ட் இயர்ல உங்களுக்கு நிறைய லீவ் இருக்கு. ஃபோர்த் இயர்ல கிட்டத்தட்ட லீவ் தான் நம்ம இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நிலைமைகளை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இங்கேருந்து இருக்கிறவங்களுக்கு தோணுது வெளிநாட்டுல பயங்கரமா இருக்கிறாங்க, ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் முஸ்லிம்கள் சொல்றாங்க எல்லாதான் பாதுகாக்கணும். அவங்களோட நிலைகளை பார்த்து இந்த மக்கள் வரைக்கும் நீ கொண்டு போய் சேர்றதுக்கு யார் பொறுப்பு? எல்லாம் நம்மளுக்கு அந்த கௌபி கொடுத்துருக்கிறாங்க. இந்த மாணவர்கள் தீனை கத்துக்கிட்டாதான் அங்க போய் செய்ய முடியும். எந்த மாணவர்கள் தங்களுடைய மாணவ பருவத்துல தீனை கத்துக்கிட்டாங்களோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு களிமா சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் அவங்க தீனை கத்துக்கல அங்க போய் அந்த மாணவர்கள் மாறிட்டாங்க. நீங்க அப்படியே மேல போயிருக்கு உங்களுக்காக அங்க கை காமிக்கிறாங்க, இவங்களுக்கு வழி விட்டுருக்கு, இவங்க மேல போறோம் கை கொஞ்சம் வழி விடுங்க. இந்த சில்லா ஜமாத் தஃபக்குர் சேர்றதுக்காக தஷ்கீல் ஜமாத் போட்டு அவங்களும் போயிருக்கு. நசீர் பாய் யார் யாருக்கு பாருங்க. மற்றவங்க அப்படியே நெருங்கி வாங்க, மொத்தம் கொஞ்சம் நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க. 40 நாள் போறது போக நிறைய மஜ்மா இருக்கு. வெளியில கொண்டு வந்துருங்க மாணவர்கள்
நம்ம பையனை சொல்ல பை என்ன பையன் ஜேடிஆர் பென்ஸ் பை மாதிரி நெருங்கி வருவார் CTC